தாவேக தலைவர் விஜய் மணிப்பூர் செல்ல நினைத்தால் அவரை அழைத்துச் செல்லத்தான் தயாராக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், குற்றவாளிகளை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர். இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் ஒரு கையில் இருக்கா இல்ல துணை பொதுச் செயலர் ஒரு கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு. அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். அதனால் பெரிய விழாவாக நடத்தி அல்ல கான்ட்ரோவர்சியலா பேசி அதில் 2 கருத்துக்கள் ஏற்று 2 பேருக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வன்மையாக. தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுறீங்கன்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர், நீங்க மணிப்பூர் வர அன்னைக்கு நான் வர்றேன். நான் மணிப்பூர் கூட்டிட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும். மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்தை பார்க்கணும் நான் கூட்டிட்டு போறோம். பார்ப்போம். கலவரம் யார் வந்தது? பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரமா இது? மியான்மர்ல இருந்து யாரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்யறான்? ஜியோ பாலிடிக்ஸ் அங்க என்ன நடக்குதுங்க? இதை ஒருத்த பயன்படுத்தும் பொழுது காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதனால் இது மிக மிக கொச்சைத்தரமான கீழ்த்தரமான ஒரு செயல். காவல்துறை நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பெருமையை திரும்ப மீட்டுக் கொள்ள வேண்டும்.